ஹே காய்ஸ், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விலாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு எக்கோ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் வா நானே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனால் எனக்கு முன்னாடி நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டமாக இருந்தது. சரின்ட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அன்றைக்கி ஒரே ஹாப்பி மூடு தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட வந்தாங்கன்னா எப்போயும் உள்ளே வர மாட்டாங்க, வெளியே தான் வெயிட் பண்ணுவாங்க. மடியில் வச்சுருக்காங்கள்ல பேக்கு, இதை வீட்டில் வாங்கினவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து என் கையில் கொடுக்கவே இல்லை. வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. என் மூஞ்சியை பார்த்தீங்களா, பல்ப் எரியுது. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஸ்கேன் முடிச்சுட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வராதனால போகும்போது வந்து பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தோம் அவளுக்கு. அப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பிரியாணியை ஊட்டி விட்டுட்டு மிச்சம் இருந்த பிரியாணி நான் சாப்பிட்டுட்டேன். லாஸ்ட்டு சண்டே வந்து ப்ரெட் அல்வா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. கடையில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து கேரட் வச்சு பண்ணித்தரேன்னு சொல்லி கேரட் அல்வா வந்து செஞ்சு வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கேரட் அல்வாவும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.